இப்படி கூட மிரட்டி நிதி வசூல் பண்ணலாம். அவர் இருந்தா எப்படி வேணா நிதி வசூல் பண்ணலாம் தலைவரே. பாத்தியா வயசு தென்னரசு எவ்வளவு திறமையா இருக்கான்னு. எம்எல்ஏ ஆக்கி இருந்தா கூட இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருப்பானான்னு தெரியல. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் ஒண்ணு பேச. என்ன தலைவரே? அம்மா வைஷு, மாமா. நீ கொஞ்சம் ரூம்ல இருமா. சரிங்க மாமா. நீங்க போய் பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். விக்ரம் தங்கச்சி வைஷுவ பத்தி நீ என்ன நினைக்கிற? விக்ரம் தங்கம்னா வைஷு வைரம், நான் அப்படிதான் நினைக்கிறேன் தலைவரே. அதான் சொல்ற. வைஷுக்கு நிறைய இடத்துல வரம் பார்த்தேன், ஆனா எந்த வரணும் எனக்கு பிடிக்கல. என் மனசுல ஒண்ணு தோணுது, உங்ககிட்ட கேட்கலாமா? தாராளமா கேளுங்க தலைவரே. வைஷ்ணவிய நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னப்பா யோசிக்கிற? தலைவரே, என்ன வச்சு நீங்க இன்னும் காமெடி கம்பெனி எல்லாம் பண்ணலையே. அட, நான் சீரியஸா தான்ப்பா கேக்குறேன். விக்ரம் தங்கச்சி வைஷுவ கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவளை நீ பிரிஞ்சு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை நான் கேக்குறேன். உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வைஷுக்கு பொருத்தமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். உனக்கு விருப்பம்னா சொல்லுப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட நான் பாத்துக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க வைஷுக்கு சமாதானா? எனக்கு ஒரு சமாதானம் தான் தலைவரே. சக்தி உன் துணிய துவைக்கிறதுனால நீ அவ துணிய துவைக்கிற, அப்படிதானே? எஸ். டேய், அப்படின்னா முதல்ல என் துணிய தாண்டா நீ துவைக்கணும். எது? உன் துணியை துவைக்கணும்? என்னமா சொல்ற? ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்து உன் துணியெல்லாம் துவைச்சு போட்டது நான் தானே. டேய், அப்ப எனக்கும் நீ தானடா துணி துவைச்சு கொடுக்கணும். கரெக்டா சொன்ன ஜோதி. வேலு, நீ இன்னையில இருந்து சக்திக்கு மட்டும் இல்ல ஜோதிக்கும் நீ தான் துணி துவைச்சு போடுற. அப்படி சொல்லுங்க அத்தை. ஜோதி, அத்தை. நீ போய் உன் துணியெல்லாம் கொண்டு வந்து போட்டு போ. தோ போறேன் அத்தை. பாட்டி, நான் கபடிக்கு வேலைக்கு போக வேண்டாமா? நீ பாட்டுக்கு அம்மா துணியெல்லாம் துவைக்க சொல்ற? அம்மா துணி மட்டும் இல்லடா, என் துணியையும் நீ தான் துவைக்கணும்.